எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களை பற்றி இக்காணொளி மூலமாக இந்த 2025ஆம் ஆண்டு முடிவடையும் காலத்தில் தமிழ் விசுவாச வருடம் கார்த்திகை 1 முதல் மார்கழி 16ஆம் தேதி வரை எப்படி இருக்கக்கூடியது என்று காண்க இருக்கின்றோம். முதல் முறையாக வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு, 12 ராசிகளில் 7வது ராசி ஆகும் துலாம் ராசி. துலாம் என்பது தராசு சின்னத்தை குறிக்கக்கூடியது. சித்திரை 3, 4ஆம் பாதங்களும் சுவாதியும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தக்கூடியவங்க தான் துலாம் ராசி வந்து சேரும். துலாம் என்பது சுக்கிரனுடைய அதிபதி கொண்ட இடம், சுக்கிரன் ஆட்சி செய்யும் இடம். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்குமே அவங்களுக்கு அவங்களே நீதிபதி. அவங்கள பொறுத்தளவுக்கும் நன்மையும் தீமையும் நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். தன் பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு மட்டும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, தன் எதிர் திசையில் இருக்கிற நியாயத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நாம் பேசுறது சரியா தப்பான்னு சொல்லி கூட கணக்கு போடக்கூடியவங்க, மனிதாபம் மிக்கவர்கள். தான் தவறே செய்திருந்தாலும் தான் பேசியது தவறு அப்படின்று ஒப்புக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த துலாம் ராசிக்காரர்கிட்ட உண்டு. ஏனென்றால் இவர்கள் ஒரு நடுநிலையானவர்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையுமே நியாயத்தையும் தர்மத்தையும் மீற மாட்டார்கள். அப்படி இவர்கள் கோபத்திலோ அறியாமலேயோ தவறு செய்திருந்தாலும் கூட நான் செய்த தவறு என்று சொல்லி மனப்பான்மையோடு ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை படைத்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். மனதை குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவெடுக்கக்கூடியவர்கள். ஆழ்ந்த மனதில் நல்ல சிந்தனை செய்து ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவை இவர்கள் எடுப்பார்கள். இவர்கள் எடுத்த முடிவில் தெளிவாகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பலமே அதுதான். நீங்கள் உங்களுக்கு கல்வி ஞானம் உயர் பட்டங்கள் இதையெல்லாம் சில பேர் கண்டிப்பாக இதில் வாங்கியிருப்பாங்க இந்த துலாம் ராசிகளை பொறுத்தளவுக்குமே. அதே போல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலுமே தான் ஒரு சொந்த தொழில் நம்ம செய்யணும், வியாபார ரீதியாக நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள், கலை அம்சத்தை விரும்பக்கூடியவர்கள், கலை இசை நடனம் இதில் நல்ல ஆர்வம் உள்ளவங்க, சுக்கிர பகவானுடைய அதிபதி பெற்றவங்க, கலைமுகமாகவும் கலை நயத்தோடையும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களும் வாழ்நாளில் அவங்க நல்லதை சந்தித்த காலத்தை விட சில துன்பங்களையும் அதிகமாக சந்திச்சிட்டாங்க. நல்லவங்க கிட்ட பழகினதை விட சில கெட்டவங்க கிட்டே அவங்க பழகிட்டாங்க. காரணம், பழகினதுக்கு பிறகுதான் அவங்களால வந்த ஏமாற்றங்கள், அவமானங்கள், வீண் பழிகள் இதையெல்லாம் இவங்க சுமந்திருப்பாங்க. சுமந்து அதனால் இவங்களுக்கு மன உளைச்சலும் ஆகி சிறிது காலம் இவங்க நம்மளுடைய குடும்பத்தையே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சொந்த வேலைகளை கூட நீங்கள் சரியாக கவனிக்க முடியாத ஒரு காலகட்டமெல்லாம் கூட சில நாட்கள் ஓடிருச்சிங்க. அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவடையும் காலம் எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் நான் கஷ்டத்தையே சந்திச்சிட்டேன், என் வாழ்க்கையே வெறுத்து போயிருச்சு, என்னை நம்பினவங்க எல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க, வீட்லேயும் என்னை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் என்னை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, எங்ககிட்ட யாராவது ஒரு பொருள் வாங்கிட்டு போயிருந்தாலும் கரெக்டான முறையில் கொண்டாந்து எங்கிட்ட சேர்த்த மாட்டேங்கிறாங்க, இப்படியே என் லைஃப் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த வருத்தம்ங்கிறது உங்களுக்கு மிக தெளிவான முறையில் உங்களை பற்றி அந்த சிக்கல்கள் தீர்ந்து
நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிற காலம்தான் இந்த வரக்கூடிய கார்த்திகை 1 முதல் அடுத்த வரக்கூடிய மார்கழி 16ஆம் தேதிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு மாற்றங்கள் வரப்போகுதுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க, சிரமங்களையும் சந்திச்சிட்டீங்க. குடும்பத்தார் வகையிலையும் சொந்த பந்தத்து மத்தியிலையும் சில பொருள் இழப்புகளையும் பட்டுட்டு அதனால் ரொம்ப அவதிப்பட்டு வந்துட்டீங்க. வேலைக்காக இடமாற்றங்கள், இடத்தினுடைய அதாவது இங்கே பிடிக்கலன்னு சொல்லி உங்கள் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழலை, இல்லை நீங்கள் வேண்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை, இது எல்லாம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு. தொழில் மூலியமாகவும் கூட வேலை செய்கிறவங்க மூலியமாகவும் ரொம்ப மனக்கசப்புகளை நீங்கள் பட்டுட்டீங்க. அந்த மனக்கசப்புகள் பூராமே இன்றைக்கி உங்களுக்குள்ளே அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஏமாந்துட்டோமோ, நம்ம லைஃப்பை நம்ம சரியாக வாழ முடியலையோ அப்படின்னு நினச்செல்லாம் இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு 10 இன்றைக்கு குரு அமைந்திருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார். 10 குரு அமைந்திருப்பதனாலையும் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி நின்றிருப்பதனாலையும் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் சத்ரு, ரோகம், எதிரி, பேடை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் எப்படியாப்பட்ட எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் உங்களை விட்டு அது ஒதுங்கி போயிருங்க. ரோகம் என்ற உடலில் வரக்கூடிய பீடைகள், உடம்புல வர ஆரோக்கிய பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை, அதனால் மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கிற நாம், அதனால் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம வந்து அதாவது ரொம்ப சிரமத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பார்வையால் அது உங்களை விட்டு ஒதுங்கும் காலம், அந்த கெட்டதை முடிவடையும் காலம். இனிமேல் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியோ செலவுகள் பற்றியோ நீங்கள் நினைக்காதீங்க, தைரியமாக இருக்கலாம். குரு பார்க்கல் கோடி நன்மை என்று சொல்லலாம். அந்த குருவினுடைய பார்வை இருக்கு. அதே போல இந்த ராசியில் உங்களுடையமான வாழ்க்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இன்று 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயும் குருவின் பார்வை உண்டு. அதனால் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கார்த்திகையில் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் ஒன்று அமையும், இல்லை பொண்ணு இவங்க தான் சொல்லி உங்களுக்கு உறுதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நல்ல முயற்சிகள் எடுங்க. திருமணம் என்பது காலதாமதமாக இருக்கும். தடைகளாக இருந்தவர்களுக்கு தடை ஒதுங்கும் நேரம் இந்த நேரம். உங்களுடைய ராசினால தொழிலில் நீங்கள் இடமாற்றம் பண்ணி எங்கேயாவது வெளியில் நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நிரந்தரமாக நம்ம ஒரு இடத்துல தொழில் பண்ண முடியலையே, நம்ம அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே, அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், எங்கே போனாலும் நம்மளால ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நிற்க முடியல நம்மளால அப்படிங்கிற மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் வருங்காலம் வாழ்நாள் போகாமே அது உங்களுக்கு ஒரு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அது அமையும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் கூட்டு சேர்ந்து எந்த காரியத்தையும் இப்போ முடிவெடுக்காதீங்க. அதாவது ஒரு நண்பர்கள் வரலாம், கூட்டு சேர்ந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தில் இந்த 45 நாட்களில் அந்த முடிவு மட்டும் எடுத்துறாதீங்க. ஏனென்றால் 10 குரு இருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார். நீங்கள் சொந்தமாகவே நீங்கள் முயற்சி எடுங்க, உங்களால் அதை சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ராசி பலன்படி இதனால் வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக உங்கள் முன்னாடி இருக்கும். அந்த அனுபவத்தை கொண்டு எங்கே நம்ம எப்படி சாதிக்கணும், எங்கே எப்படி பேசணும், யார் மூலிமா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவான முறையில் இருங்க. ஏன்னா உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், உங்களை பொறுத்தளவுக்கும் நீங்களே உங்களுக்கு நீதிபதி போல தான். உங்கள் மனச்சாட்சியே உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் தவறு பண்ணாலும் நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க. நம்ம தப்பு பண்ணிட்டுமே, நம்ம அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் உள்ளவர்கள், யதார்த்தமான உள்ளம் படைத்தவர்கள்.
உங்களுடைய உள்ளத்துக்கேற்ற போல் நல்லதே நடக்கும். அந்த நல்லது நடக்கும் காலம் இந்த வரும் காலமாக உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய அதாவது பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குல தெய்வம் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை உங்களை விட்டு அது ஒதுங்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களோ அந்த லட்சியம் நிச்சயம் நிறைவேறும். அதற்கான ஒரு தருணமும் அதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளது. உங்களுக்கு நான் இதுவரைக்கும் சொன்னது பொது பலனாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க. நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் பாருங்க. அதில் இருக்கிற நடைமுறைப்படி பாருங்க. அப்படி இருந்தால் 100% இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏதாவது டவுட்டு கேட்கணும்னா கீழே என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கட்டும்.